வணக்கம். மெஷின் லேர்னிங் பத்தி ரொம்ப சிம்பிளா ஆனா தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சூப்பர். அப்போ நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. லேர்ன் ஏஐ வித் பிரம்மா வழங்கும் இந்த விளக்கத்துல மெஷின் லேர்னிங்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். நீங்க நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு படம் பார்த்து முடிச்சதும் அடுத்து என்ன பார்க்கலாங்கிறத நீங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு படத்தையோ இல்ல ஒரு சீரீஸையோ அது ரெக்கமெண்ட் பண்ணும் இல்லையா? இது எப்படி நடக்குதுன்னு எனக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் மெஷின் லேர்னிங். சரி, இது எப்படி வேலை செய்யுது? வழக்கமான புரோகிராமிங்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன செய்யணும்னு நாம தான் விதிகளை, அதாவது ரூல்ஸ் சொல்லி கொடுப்போம். ஆனா மெஷின் லேர்னிங்ல விஷயம் கொஞ்சம் தலைகீழ். நாம கம்ப்யூட்டருக்கு நிறைய டேட்டாவையும் அதுக்கான பதில்களையும் கொடுத்துடுவோம். அதிலிருந்து அதுவே ரூல்ஸ கத்துக்கும். ஒரு குழந்தைக்கு பழங்களை காட்டி இது ஆப்பிள், இது ஆரஞ்சுன்னு சொல்லி கொடுக்கற மாதிரி தான் இதுவும். இப்ப பாருங்க, ஒரு சூப்பரான பிரியாணி செய்யணும்னா நல்ல அரிசி, மசாலா எல்லாம் எவ்ளோ முக்கியம். அதே மாதிரி தான் ஒரு பவர்ஃபுல்லான மெஷின் லேர்னிங் மாடலை உருவாக்கணும்னா தரமான டேட்டா ரொம்ப ரொம்ப அவசியம். சொல்லப்போனா டேட்டா தான் மெஷின் லேர்னிங்கோட உயிர்நாடி. ஏஐ உலகத்துல ஒரு கோல்டன் ரோல் இருக்கு. அதாவது உங்ககிட்ட இருக்கிற டேட்டா குப்பையா இருந்துச்சுன்னா நீங்க எவ்ளோ பெரிய திறமையான அல்கோரிதம பயன்படுத்தினாலும் வர்ற ரிசல்ட்டும் குப்பையா தான் இருக்கும். அதனால டேட்டாவோட தரம் தான் இங்க ராஜா. சரி, இந்த டேட்டாவை மெஷின் எப்படி புரிஞ்சுக்கும்? அதுக்கு தான் நாம இத அம்சங்கள், அதாவது ஃபீச்சர்ஸ், அப்புறம் லேபிள்ஸ், அதாவது லேபிள்ஸ்னு ரெண்டு விஷயமா பிரிக்கிறோம். உதாரணத்துக்கு, ஒரு வீட்டோட விலைய கணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டோட சைஸ், அது எங்க இருக்கு, எத்தனை ரூம் இருக்குங்கிறதெல்லாம் அம்சங்கள். அந்த வீட்டோட உண்மையான விலை தான் லேபிள். இந்த அம்சங்களுக்கும் லேபிளுக்கும் உள்ள தொடர்பை தான் மாடல் கத்துக்குது. ஓகே, இப்போ நம்ம கிட்ட மூலப்பொருள், அதாவது டேட்டா ரெடியா இருக்கு. அடுத்து என்ன? ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி டிசைன்ல கட்டலாம்னு யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு எந்த வகையான மெஷின் லேர்னிங் முறையை பயன்படுத்த போறோம்னு நம்ம முடிவு பண்ணணும். மெஷின் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா பொதுவா 3 முக்கியமான வகைகள் இருக்கு. ஒன்னு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இது ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்து கத்துக்கிற மாதிரி. அடுத்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இது யாருடைய உதவியும் இல்லாம தானாவே பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி. கடைசியா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது தப்பு பண்ணி பண்ணி அதிலிருந்து கத்துக்கிற மாதிரி, ஒரு கேம் விளையாடுற மாதிரி. ஒரு மாடலை உருவாக்கிட்டா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. ஒரு புது காரை தயாரிச்ச உடனே அதை ஓட்டி பார்ப்போம் இல்லையா? அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ண அதே மாதிரி தான் நாம உருவாக்குன மாடலும் நிஜத்துல சரியா வேலை செய்தான்னு கண்டிப்பா சோதிச்சு பார்க்கணும். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி தான். நம்ம கிட்ட இருக்கிற மொத்த டேட்டாவையும் 2ஆ பிரிக்கிறோம். ஒரு பெரிய பங்கு, ஒரு 70% டேட்டாவை வச்சு மாடலுக்கு பயிற்சி கொடுக்கறோம். மிச்சம் இருக்கிற 30% டேட்டாவை வச்சு அது சரியா கத்துக்கிறதுக்கான ஒரு பரீட்சை வைக்கிறோம். இங்க ஒரு பெரிய சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேர் தான் ஓவர் ஃபிட்டிங். இது என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி பரீட்சையில வர கேள்விகளை மட்டும் மனப்பாடம் வச்சுட்டு அதே கான்செப்ட்ல வேற கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம மாடல் பயிற்சி தரவ மனப்பாடம் பண்ணிடுமே தவிர பொதுவான பேட்டர்னை கத்துக்காது. இது நடக்காம பாத்துக்கணும். சரி, நம்ம ஒரு சூப்பரான மாடலை உருவாக்கி நல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? இதோட வேலை முடிஞ்சிருச்சா? இல்லவே இல்ல. இனிதான் முக்கியமான கட்டமே ஆரம்பிக்குது. அதாவது இந்த மாடலை நிஜ உலகத்துல எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் அடுத்த ஸ்டெப். யோசிச்சு பாருங்க, உலகத்திலே பெஸ்டான ஒரு மாடலை உருவாக்கி அது உங்க லேப்டாப்ல மட்டும் வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? அதனால யாருக்கும் எந்த பயனும் இல்ல, பிசினஸ்க்கும் எந்த மதிப்பும் இல்ல. அத மக்கள் பயன்படுத்தும் போதுதான் அதுக்கு உண்மையான மதிப்பு கிடைக்கும். இந்த வேலைய திறமையா செய்யறதுக்குன்னே ஒரு தனித்துறை இருக்கு. அதுதான் MLOps, அதாவது மெஷின் லேர்னிங் ஆபரேஷன்ஸ். சிம்பிளா சொல்றோம்னா, லேப்ல உருவாக்குன ஒரு மாடலை நிஜ உலகத்துல மக்கள் பயன்படுத்துற அளவுக்கு கொண்டு வந்து அதை தொடர்ந்து பராமரிக்கிற முழு இன்ஜினியரிங் ப்ராசஸும் இதுதான். இது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. ஒரு செடியை நட்டுட்டு விட்டுட்டா போதுமா? அதுக்கு தினமும் தண்ணி ஊத்தணும், பராமரிக்கணும். அப்போதான் அது நல்லா வளரும். அதே மாதிரிதான் நம்ம மாடலையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த பிறகு தொடர்ந்து கண்காணிச்சு தேவைப்படும் போது புது டேட்டாவை வச்சு மறுபடியும் பயிற்சி கொடுக்கணும். ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் எப்படி ஒரு சின்ன ஐடியாவா ஆரம்பிச்சு டேட்டாவை சேகரிச்சு மாடலை உருவாக்கி டெஸ்ட் பண்ணி கடைசியா நிஜ உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிற முழு வரைபடத்தையும் இப்ப நம்ம பார்த்திருக்கோம்.
ஆனா இது ஒரு ஆரம்பம் தான். மிஷின் லேர்னிங் ஒரு பெரிய கடல் மாதிரி. இதுல இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு. நீங்க இந்த துறையில ஒரு மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எங்களுடைய லேர்ன் ஏஐ வித் பிரேமா வழங்கும் முழுமையான மெஷின் லேர்னிங் மாஸ்டர் கிளாஸ்ல சேருங்க. உங்களுடைய இந்த கற்றல் பயணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.